Hi friends, நம்ம வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த செஷனில் 2006 டிஆர்பி பாலிடெக்னிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதில் ஃபஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். An amplifier A has 6 dB gain and 50 ohm input and output impedances. The noise figure of this amplifier is in figure 1 is 3 dB. A cascade of two such amplifier as in figure 2 will have the noise figure of option A 6 dB, option B 8 dB, option C 12 dB, D none of this. சரிங்களா? ஸோ நாய்ஸ் ஃபிகரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ கேஸ்கேட் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாய்ஸ் ஃபிகரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதுதான் அதோட ஃபார்முலா. Fn is equal to F1 plus F2 minus divided by G1. சரிங்களா? ஸோ G1 is equal to 6 dB, F is equal to 3 dB அப்படின்றது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 log of G equal to 6 dBனா 6 divided by 10 log of Gன்னு இருக்கும். அதை log base 10க்கு எடுத்தீங்க அப்படின்னா log கேன்சல் ஆயிரும். ஸோ G equal to 10 power 0.6, அதோட வேல்யூ approximately equal to 4. Similarly நாய்ஸ் ஃபிகர் F equal to 10 power 0.3, அதோட வேல்யூ equal to 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அதை வந்து அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா Fn equal to 2 plus 2 minus 1 divided by 4. ஸோ Fn equal to 9 divided by 4. the overall noise figure அப்படின்றது இது இந்த வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணணும், 10 log of எடுக்கணும். ஸோ 10 log of 9 by 4 is equal to, இது வந்து log of a by bன்னு இருக்குமா. ஸோ அப்போ log 10 log a minus 10 log b. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா you will get answer 3.52 dB. ஸோ அப்போ அந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து 6 dB, ஆப்ஷன் பி வந்து 8 dB, ஆப்ஷன் சி வந்து 9 dB 12 dB. சரிங்களா? ஸோ அப்போ எதுவுமே என்ன அப்படின்னா அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி நன் ஆஃப் திஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எ வெரி லாஸி lambda by 4 long 50 ohm transmission line is open circuited at the load end. The input impedance is measured at the other end of the line is approximately. ஆக்சுவலி லாம்டா பை 4 குவார்டர் வேவ் லென்த்தோட இன்புட் இம்பிடன்ஸ் என்ன வரும் அப்படின்னா, இன்புட் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Z0 ஸ்கொயர் டிவைட் பை ZLன்னு வரும். சரிங்களா? ஸோ ஓப்பன் சர்க்யூட் அப்படிங்கிறனால ZLோட வேல்யூ என்ன அப்படின்னா இன்ஃபினிட். அதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வந்துடும்னா 0ன்னு வந்துடும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 0 ohm. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் ஜே ஈக்குவல் டு, அது ஆர் பார் கிடையாது, ஆக்சுவலாக கியூ பார். ஸோ கே ஈக்குவல் டு 1. அஸ்யூமிங் ஃப்ளிப் ஃப்ளாப் வாஸ் இனிஷியலி கிளியர்ட் அண்ட் தென் த கிளாக்டு ஃபார் 6 pulses, த சீக்வன்ஸ் அட் தி கியூ அவுட்புட் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. இது நாளில் எது கரெக்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இனிஷியலி ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து என்ன அப்படின்னா கிளியர்டு 0. அப்போ கியூ ஈக்குவல் டு 0னா கியூ பார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1. ஸோ ஃபஸ்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கியூ ஈக்குவல் டு 0 தான் இருக்கும் எல்லா ஆப்ஷன்லையும். சரிங்களா? ஸோ ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள் உங்களுக்கு தெரியணும். 0 0னா நோ சேஞ்ச், கியூ என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். சரிங்களா? 0 1 ஜே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 1 அப்படின்னா ரீசெட் ஸ்டேட். அப்போ கியூ என்னன்னா 0. அப்போ ஜே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 0 அப்படின்னா செட் ஸ்டேட், அதோட அவுட்புட் ஈக்குவல் டு 1. ரெண்டுமே 1 1 இருந்துச்சுன்னா கியூ பார். சரிங்களா? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் கியூ டாகுல் ஆகும். இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலி கியூ ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ அப்போ கியூ பார் ஈக்குவல் டு 1, அந்த 1 எங்கே வரும்னா இங்கே வரும். அப்போ ஜே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 1. அப்போ ஏற்கனவே கியூன்னு இருக்கிறது என்னவா மாறும், கியூ பார்னு மாறுமா. அப்போ அந்த 0 பிகம்ஸ் 1ன்னு மாறும். அப்போ கியூ ஈக்குவல் டு என்னென்னு மாறும், 1ன்னு மாறுமா. இந்த இடத்துல என்னென்னு மாறும்னா 1ன்னு மாறும். அப்போ என்ன ஆகும்னா இது 1 அப்படின்னா இது 0ன்னு மாறுமா. கியூ பார் ஈக்குவல் டு 0, அந்த 0 எங்கே வரும்னா இங்கே வரும். இப்போ ஜே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 1 அப்படின்னா, ஜே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 1 அப்படின்னா கியூயோட வேல்யூ ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0. அப்போ என்ன ஆகுனா இதுக்கு அடுத்து என்ன வரும்னா 0ன்னு வரும்.
ஸோ அப்போ q ஈக்குவல் டு ஜீரோனா q பார் ஈக்குவல் டு 1, அந்த q பார் இங்கே வரும் 1. அப்போ k ஈக்குவல் டு 1, j ஈக்குவல் டு 1, ரெண்டுமே 1 1 அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய q வேல்யூ டாகுல் ஆகும். அப்போ ஜீரோன்னு இருக்கிறது என்னவா மாறும் அப்படின்னா 1ன்னு மாறும். அப்போ 0 1 0 1 0 1 அப்படின்னு 6 டைம்ஸ் என்ன ஆகும் போகும். அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா the gate delay of an NMOS inverter is dominated by charge time rather than discharge time. So option A, the driver transistor has larger threshold voltage than load transistor. Option B, the driver transistor has larger leakage currents compared to load transistor. Option C, the load transistor has smaller W by L compared to the driver transistor. D வந்து என்ன அப்படின்னா none of these. இதில் எது ஆன்சர் அப்படின்னா C, the load transistor has smaller W by L compared to the driver transistor. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் சார்ஜிங் டைம் T charge is dominated by T discharge time. ஸோ எப்படின்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இதுதான் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டரோட டயக்ராம், சரிங்களா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் PMOS அது வந்து ஆனில் இருக்க மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ், லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறோம். மாஸ்ஃபெட்டாக இருந்துச்சுன்னா மாஸ்ஃபெட் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ மாஸ்ஃபெட் ஆக்டேசியல் லோட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது லோட் டிரான்சிஸ்டர், இது வந்து லோட் டிரான்சிஸ்டர், இது வந்து டிரைவர் டிரான்சிஸ்டர், இது டிரைவர் டிரான்சிஸ்டர். இப்போ சார்ஜிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்கேருந்து வீடிலேருந்து இங்கே சார்ஜ் ஆகும், இங்கே என்ன ஆகும்னா டிஸ்சார்ஜ் ஆகும், சரிங்களா. இப்போ வந்து டவ் ப்ரொபகேஷன் டிலே என்னென்னா R into C ஃபார் டிஸ்சார்ஜ், R into C ஃபார் சார்ஜ். இப்போ யூஸ்வலாக ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன அப்படின்னா R ஈக்குவல் டு 1/, பீட்டா இன்ட்டு VGS மைனஸ் VT. இங்கே பீட்டான்றது என்ன அப்படின்னா K into W by L, சரிங்களா. ஸோ 1/, K into W by L ஆஃப் VGS மைனஸ் VT. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார் லோட் அஸ் வெல் அஸ் டிரைவர் ஸ்டேஜ் ரெண்டுக்குமே வந்து என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஸோ லோட் டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ லோட் டிரான்சிஸ்டரோட W by L ரேஷியோ வந்து எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கணும் டிரைவர் ஸ்டேஜ் W by L விட. ஸோ பிகாஸ் இப்போ இந்த லோட் டிரான்சிஸ்டரோட W by L வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, இதோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், சரிங்களா. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இந்த லோட் இது வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா ஃபார் சார்ஜிங். பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் இங்கே வந்து என்னது சார்ஜிங் இருக்கும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும், சார்ஜ் ஆகும், சரிங்களா. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா லோட் டிரான்சிஸ்டருக்கு அதிகமாக இருக்கும், டிரைவர் சார்ஜஸ் கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா லோட் டிரான்சிஸ்டரோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கணும். பிகாஸ் R and WL இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், சரிங்களா. அப்போ ஃபைனலி இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா charging time dominated discharging time compared to discharging time. அப்போ இதுக்கு என்ன சாட்டிஸ்ஃபைனா ஒன்று லோட் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அதோட W by L ரேஷியோ கம்மியாக இருக்கணும் கம்பேர்ட் டு டிரைவர் ஸ்டேஜ். அப்போ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட அந்த ஆப்ஷன் 3, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பூலியன் ஃபங்க்ஷன் ஆஃப் A plus BC இஸ் ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப், இதுதான் ஆன்சர் அப்படின்னா B, சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏயும் என்ன பண்ணுவீங்க பை டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ A into A ப்ளஸ் A into C ப்ளஸ் B into A ப்ளஸ் B into Cன்னு இருக்குமா. ஸோ B into Cன்னு இருக்கும். இதில் வந்து இந்த டேர்மில் ஸோ WAனாலும் அது என்ன அப்படின்னா ஈக்குவலன் டு சிங்கிள் A. இப்போ இந்த 3 டேர்ம்லேருந்து என்ன காமனாக வெளில எடுக்கலாம் அப்படின்னா ஏஏ வெளில எடுக்கலாம். அப்போ ஏஏ வெளில எடுத்தால் 1 ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் BCன்னு இருக்கும், சரிங்களா. ஸோ 1 ப்ளஸ் எனிதிங் இது எல்லாமே சேர்ந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். அப்போ ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னா A ப்ளஸ் இந்த BCன்னு கிடைக்கும், சரிங்களா. ஸோ ஆப்ஷன் B தான் இதுக்கான ஆன்சர், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் CDMA இஸ் நியூவஸ்ட் அண்ட் லீஸ்ட், சரிங்களா. லீஸ்ட்னு ஒரு லேட்டஸ்ட் கிடையாது, லீஸ்ட் used access method using satellites and popular in military applications are not much in commercial applications. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க்ஸ் அந்த புக்கில் CDMA டாபிக் கீழே இருக்கும், ரெஃபர் பண்ணி பாருங்கள் கூகுள் புக்கில். தென் அதுக்கப்புறம் the order in which the following satellite communication is access, ஆப்ஷன் A FDMA, TDMA and CDMA. தென் அதுக்கப்புறம் is x of t is equal to cos of 1/3 into t plus sin 1/4 into t is periodic
if it is period is what is the fundamental period. ஸோ இதுதான். ஸோ நமக்கு வந்து என்ன அப்படின்னா இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் என்ன அப்படின்னா பி பீரியாடிக், அதோட ஃபண்டமெண்டல் பீரியட் வந்து 24/5. அது எப்படின்றத சொல்கிறேன். x of t equal to cos of 1/3 into t and sin of 1/4 into t. ஆக்சுவலாக எப்படி வரும் அப்படின்னா cos of omega t plus sin omega t வரும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சிக்னல் omega 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து omega 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ t1 ஈக்குவல் டு ஃபண்டமெண்டல் பீரியடோட ஃபார்முலா t ஈக்குவல் டு என்ன வரும்னா 2π/ஒமேகான்னு வரும். ஸோ அப்போ 2π/omega 1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1/3. ஸோ 3 மேலே போச்சு அப்படின்னா t1 ஈக்குவல் டு 6π. சிமிலர்லி t2 ஈக்குவல் டு 2π/omega 2. omega 2ஓட வேல்யூ வந்து 1/4. அப்போ இந்த 4 மேலே போச்சு அப்படின்னா t2ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 8πன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ t1 t2 ரெண்டுக்குமே ரேஷியோ எடுத்திங்கன்னா 6π/8πன்னு இருக்கும். பை கேன்சல் ஆயிரும். ஸோ 6/8. இட் இஸ் எ ரேஷனல் நம்பர். ஸோ த சிக்னல் இஸ் பீரியாடிக். நெக்ஸ்ட் அதோட ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிக்கணும், அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 8 into t1 and 6 into t2. ஸோ 8 into t1 6 into t2 ரெண்டுமே வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ என்ன 4 into 2 8. ஸோ 4 into t1 is equal to 6 into t2. ஸோ 3 into 2 equal to t2. ஸோ அப்போ 3 into t2. இப்போ t1ஓட வேல்யூ 6π நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். t2ஓட வேல்யூ 8πன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா you will get 4 into 6 equal to 24π. Similarly 3 into 8π equal to 24π. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பீரியாடிக் அண்ட் 24π. சரிங்களா? So next, a voice graded channel of telephonic network has bandwidth of 3.4 kHz. Channel capacity of the channel for a signal to noise ratio is 30 dB. So formula என்ன அப்படின்னா channel capacity ஓட formula C equal to bandwidth into log base 2 of 1 plus SNR, signal to noise ratio. சரிங்களா? ஸோ எஸ்என்ஆர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30 dB டிபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாது அப்படின்னா 10 log எஸ்என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 30ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 10 கிட்ட போச்சுன்னா 3ன்னு வரும். லாக் எஸ்என்ஆர் ஈக்குவல் டு 3ன்னு இருக்கும். அப்போ அதுக்கு 10 பவர் எடுத்திங்கன்னா 10⁻³ இஸ் ஈக்குவல் டு 1000ன்னு கிடைக்கும். என்ன அப்படின்னா எஸ்என்ஆரோட நார்மல் வேல்யூ, டெசிமல்லேருந்து நார்மல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணால். தென் அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா C ஈக்குவல் டு B இன்ட்டு log 2 1 + S/n. ஸோ பேண்ட்வித் ஈக்குவல் டு 3.4 kHz அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்என்ஆரை வந்து டிபிலேருந்து நார்மல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1000. அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா you will get C ஈக்குவல் டு 33.9 × 10⁻³ சரிங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு என்ன அப்படின்னா ப்ராப்பரான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா a memory system of size 16 KB is required to be designed using memory chips which have 12 address lines and 4 data lines each. The number of such chips required to design the memory system is A8, option A 2, option B 4, option C 8, option D 16. ஸோ என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 16 KB சரிங்களா? 16 KB ஒரு பைட் அப்படின்றது 8 பிட் சரிங்களா? அப்போ 16 பைட் எப்படி இருக்கலாம்னா 2⁴ இன்ட்டு கிலோ அப்படிங்கிறனால 1024 இன்ட்டு பைட் அப்படிங்கிறனால 8ன்னு இருக்குமா? ஸோ இதே இன்னும் எப்படி இருக்குன்னா இந்த 1024 எப்படி எழுதிக்கலாம்னா 2⁻10 எழுதிக்கலாம். அப்போ 2⁴ இன்ட்டு 2⁻10 ஈக்குவல் டு 2⁴14. அப்போ மெமரி சிஸ்டமோட சைஸ் என்னென்னா 2⁴14 இன்ட்டு 8ன்னு இருக்கும் டிவைடட் பை த சிப்போட சைஸ் என்ன அப்படின்னா 2⁻12 அட்ரஸ் லைன் இன்ட்டு 4 டேட்டா லைன். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 4 2ன்னு வரும். இது இங்கே மேலே போச்சு அப்படின்னா -12 இஸ் ஈக்குவல் டு 2⁻2ன்னு வரும். 2⁻2 ஈக்குவல் டு 4, 4 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 8. அப்போ அந்த மெமரி சிஸ்டமில் எத்தனை சிப்ஸ் செய்யலாம் அப்படின்னா 8 சிப்ஸ் செய்யலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா the following instruction sequence of instruction are executed by an 8085 microprocessor. ஸோ அட்ரஸ் லைன் 1000 LXI SP stock pointer 27 FF 1003 call 1006 pop h. ஸோ இதோட ஆன்சர் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சரிங்களா? SP ஈக்குவல் டு 27 FF HL 1006 எப்படின்றத பார்ப்போம். இப்போ LXP சரிங்களா? LXP SP 2007 FF
அப்படின்னா என்ன, ஸ்டாக் பாயிண்டர் இஸ் லோடட் வித் 27FF. சரிங்களா? அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டாக் பாயிண்டர் இருக்கும், அது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டர் லோடட் வித் 27FF. தென் அதுக்கப்புறம் கால் 106. கால் 106 அப்படின்னா இந்த 106ன்றது எங்கே லோட் ஆகும்னா ஸ்டாக் பாயிண்டர் லோட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு டிக்ரிமெண்ட் ஆகும். அப்போ டிக்ரிமெண்ட் ஆச்சுன்னா 27FE. அதில் வந்து என்ன அப்படின்னா ஹையர் வேல்யூ லோட் ஆகும். சரிங்களா? 10. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தராக டிக்ரிமெண்ட் ஆகி 27FD. அந்த 06ன்றது என்ன ஆகும், லோட் ஆகும். இப்போ ஸ்டாக் பாயிண்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா 27FDயில் இருக்கும். எங்கன்னா கால் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம். தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாப் இன்ஸ்ட்ரக்ஷன், பாப் ஹச். பாப் ஹச்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 06 ஸ்டாக் பாயிண்டர் இங்கே தானே இருக்குது, அது எதை பாயிண்ட் பண்ணுதோ அது வந்து எங்கே போயிடும்னா லோயர் ரெஜிஸ்டர் எல்லுக்கு போயிடும். தென் அதுக்கப்புறம் ஸ்டாக் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்து என்ன இருக்கும், 10 இருக்குமா, அந்த 10 எங்கே போயிடும்னா ஹச்சுக்கு போயிடும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் எங்கே போயிடும்னா ஸ்டாக் பாயிண்டர் இங்கே போயிடும். இப்போ ஃபைனலாக ஸ்டாக் பாயிண்டரோட பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா 27FF அண்ட் ஹெச்எலோட வேல்யூ என்ன அப்படின்னா 1006. அப்போ ஆப்ஷன் 3 தான் நமக்கு என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? Next, a 10-bit ADC has full-scale output voltage of 10.24 designed to have plus or minus LSB divided by 2 accuracy. If the ADC is calibrated at 25 degrees Celsius and operating temperature ranges from 0 degrees Celsius to 50 degrees Celsius, then the maximum net temperature coefficient of ADC should not exceed. Answer என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 200 மைக்ரோவோல்ட் per டிகிரி செல்சியஸ். அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ 10-bit ADC விஎஃப்எஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10.24 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்எஸ்பி ஆர் ரெசல்யூஷனோட ஃபார்முலா என்னென்னா ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் டிவைடட் பை 2n. என்னோட வேல்யூ என்னென்னா 10-bit. அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எல்எஸ்பி ஈக்குவல் டு 10 mV கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் அக்யூரேசி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்எஸ்பி டிவைட் பை 2 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 10 mV டிவைட் பை 2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 mV. அதுலேருந்து எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா எரர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 mV டிவைட் பை 10.24 into 100 is equal to 0.048%. ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் பர்சன்டேஜ் 0 to 50 டிகிரி செல்சியஸ். இதில் வந்து 2 விதமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து மைக்ரோ வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் பார்ட் பர் மில்லியன் பர் டிகிரி செல்சியஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் மாறும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா ஒன்ஸ் த அக்யூரசி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 mV கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 5 mV டிவைடட் பை டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5 mV டிவைடட் பை நமக்கு என்ன வரும்னா 25 டிகிரி செல்சியஸில் தெர் இஸ் நோ எரர் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 50 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 50 minus 25 டிகிரி செல்சியஸ் வி கெட் 25 டிகிரி செல்சியஸ் இன் டெம்பரேச்சர் சேஞ்ச். அப்போ 50 mV டிவைடட் பை 25 என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 200 மைக்ரோவோல்ட் பர் டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா எரர் கண்டுபிடிச்சி, சரிங்களா? ஸோ மேலே ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எரர் கண்டுபிடிச்சி, எரர்ன்றது அக்யூரசி டிவைடட் பை ஃபுல் ஸ்கேல் இன்ட்டு 100. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் எரர் கண்டுபிடிச்சா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் எரர் டிவைடட் பை டெம்பரேச்சர் சேஞ்ச் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் டிவைடட் பை டிகிரி செல்சியஸில் கிடைக்கும். சரிங்களா? அது ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட், த ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் எனர்ஜி சிக்னல் ஹேஸ் ஈவன் சிமெட்ரி. சரிங்களா? பிகாஸ் ஆட்டோ கார்லேஷன் ஆஃப் டவ் இஸ் ஈக்குவல் டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டோ கார்லேஷன் படிங்க. ஸோ அதில் இருக்கும். ஸோ ஆர்எக்ஸ் ஆஃப் மைனஸ் டவ். ஸோ இட் இஸ் எ ஈவன் சிமெட்ரி சிக்னல். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். தென் அதுக்கப்புறம் த கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அன் அயனோஸ்பியர் லேயர் இஸ் 10 MHz. வாட் இஸ் த மேக்ஸிமம் லான்ச்சிங் angle from the horizon for which 20 MHz wave will be reflected by the layer. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் என்ன அப்படின்னா 30 டிகிரி. ஸோ அயனோஸ்பியரிக் லேயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபார்முலா, சரிங்களா, மேக்ஸிமம் யூசபிள் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு critical frequency into secant of I, incident angle secant of I. சரிங்களா? இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 MHz கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 MHz கொடுத்துருக்காங்க இன்ட்டு secant I. அப்போ secant I ஈக்குவல் டு என்னென்னு வரும் அப்படின்னா secant I ஈக்குவல் டு 20 MHz டிவைட் பை 10 MHzனா 2. அப்போ ஐயோட வேல்யூ என்ன வரும்னா 60 டிகிரின்னு வரும். ஸோ இது வந்து என்னன்னா இன்ஸ்டன்ட் ஆங்கிள். இதுலேருந்து லான்ச்சிங் ஆங்கிள் கண்டுபிடிச்சிங்கன்னா 180 டிகிரி மைனஸ் 90 ப்ளஸ் இன்ஸ்டன்ட் ஆங்கிள் 60 டிகிரி which is equal to 30 டிகிரி. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா லான்ச்சிங் ஆங்கிள். சரிங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படின்னா
ஸோ இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் யூசபிள் ஃப்ரீக்வன்சி FC equal to critical frequency into secant I, 20 MHz equal to 10 MHz secant I equal to 2 வரும். ஸோ I equal to 30 சரிங்களா. ஸோ இதில் இருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா I equal to angle of incident, then launching angle equal to 180 minus 90 plus 60 is equal to 30 டிகிரின்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.